ஏன்லாம் இங்கே நிற்கிறீங்க? இப்போ நான் காலையில் ஸ்கூலுக்கு 6:30 மணிக்கு வந்து பிள்ளைகளை எனக்கு அனுப்பிட்டோம். சரியா, அனுப்பினவர் வந்து டிரான்ஸ்போர்ட் தரேன்னு சொன்னாங்க. பிள்ளைகளை பணியை போகிறதுக்கு அதுவும் ஒன்றும் கிடைக்கல. இப்போ எங்களுக்கு இந்த ஸ்கூலை வைக்க வேணாம்னு சொல்கிறோம். என்ன காரணம் தெரியும்? எம்பிஆர் ரிப்போர்ட் அதுன்னு கேட்குறாங்க. எம்பிஆர் ரிப்போர்ட்டும் இன்னும் இருக்கா இல்லையான்னு தெரியல. சேர்மா டீச்சர் மாதிரி யாரும் வரல, எல்லாம் அவங்க பணியாக இருக்காங்க போல ஸ்கூலில். இப்போ எங்களுக்கு இது என்ன தெரியல. ஒருவேளை இது அரசாங்கத்தில் இந்த பிள்ளைய குறவுனால இந்த ஸ்கூலை மூடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இப்படி ஒரு பொய் கதை காய்க்கிறாங்களான்னு தெரியல. அதனால எங்களுக்கு அப்படின்னு இல்லாமல் இந்த ஸ்கூலை திறந்து தரதுக்கு இல்லாட்டி இங்கே ஒரு பில்டிங் ஒன்று செஞ்சு தர்றதுக்கு எங்களுக்கு இது ஒன்று பாருங்கள். மற்ற ஸ்கூல் பிள்ளைய குறவாக இப்போ மற்ற ஸ்கூல்லாம் உள்ள பிள்ளையெல்லாம் குறவாக இருக்குது தானே. இப்போ அதனால அந்த ஸ்கூல்லாம் மூடலையே. இப்போ எங்கள் ஸ்கூலை மட்டும் ஏன் மூட பார்க்குறீங்க? சரியான ஒரு பிள்ளையானது எல்லாம் பார்த்து இந்த ஸ்கூலை திறக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. ஜனாதிபதிக்கு வணக்கம். இந்த ஸ்கூலை கட்டி கொடுத்தா நாங்கள் இந்த ஸ்கூல்லையே படிப்போம். திருவிழுக்கு காசு இல்லை, ரோட்டும் உடஞ்சிருக்கு. திருவிழில் போவையும் எங்களுக்கு பயம். அதனால் இந்த ஸ்கூலை கட்டி கொடுங்க, இல்லாட்டி இங்கனையே ஒரு வீடு பார்த்தா அங்கே எங்களுக்கு அந்த வீடையும் தாங்க. ஸ்கூல் போகலாமல் எல்லாம் நின்று இருக்கிறீங்க. என்ன காரணம் கேட்டால் இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இந்த ஸ்கூல் இந்த தீபாவளியில் காற்றுனால மழை வந்த காரணத்தால் இந்த ஸ்கூல் இந்த 2 அடி மண் நினைஞ்சிக்கிறதுனால ஸ்கூலை இந்த 24 பிள்ளைகளையும் பணியை ஸ்ரீ கணேசா ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ நேரம் இந்த பிள்ளைகள் வந்து நிற்கிது, டிரான்ஸ்போர்ட்டு செய்யணும்னு சொன்னாங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் வரையும் இல்லை. இப்போ போய் 9 மணி ஆச்சு. இந்த பிள்ளைங்க வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்கு. யாரும் ஒரு பிரின்சிபலாக யாருமே இந்த வந்து பிள்ளைகளை காக்கையும் இல்லை, கோல் அடிக்கையும் இல்லை, கலாப்பையிலேருந்து யாரும் வரையும் இல்லை. இப்போ இதனால தான் இந்த பிள்ளைங்க நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ இந்த ஸ்கூல் வைக்க வேணாம்னு சொன்னாலும் இந்த ஸ்டேட்டில் அவனுக்கு இடம் ஒரு சின்ன இது ஸ்டேட்டில் இருந்து பங்களா அதுவே இருக்குது தானே. இந்த பிள்ளைகளுக்கு அந்த இடத்த சரி கொடுத்து இந்த ஸ்கூல் வைக்கலாம். இன்னொன்று இந்த சின்ன பிள்ளைங்க இந்த வருஷம் 8 பிள்ளைங்க இந்த ஸ்கூலுக்கு சேருது 1ஆம் ஆண்டில். இந்த 1ஆம் ஆண்டு பிள்ளைங்க இந்த ரோட்டாமல் வெடிச்சிருக்கு, மலைகள் அப்படி இருக்குது. அந்த பிரச்சனைனால இந்த பிள்ளைங்க